அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு நம்ம எந்த ஒரு ஹதீஸை பார்க்குறோன்னா, நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஹதீஸ் எப்படின்னா, அல்லாஹுக்கு எந்த ஒரு தன்மை ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி ரசூலுல்லாஹ் ஒரு ஹதீஸை சொல்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் அந்த தன்மை நம்மளுக்கு வரணும். ரசூலுல்லாஹ் ஹதீஸை சொல்கிறாங்க, இன்னல்லாஹ ரஃபீக்குன், நிச்சயமாக அல்லாஹு தஆலா மென்மையானவன், யுஹிப்பு ரிஃப்க், மேலும் மென்மையை விரும்புகிறான் என்பதாக ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இந்த ஹதீஸுடைய கருத்தை நம்ம பார்த்தோம்னா, அல்லாஹு தாலா மென்மையானவன், அல்லாஹ் மென்மையை விரும்புகிறான்னா சரியான ஒரு விளக்கம் இல்லை. இதுக்கான விளக்கம் என்னன்னு நம்ம பார்த்தோம்னா, அல்லாஹு தாலா எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் மென்மையாக கையாளுபவன். நம்மளுடைய வாழ்க்கையிலும் எந்த ஒரு விஷயம் நம்மளுக்கு வருதோ, எந்த ஒரு கஷ்டம் வருதோ, கோபமா இருந்தாலும் சரி, கஷ்டமாக இருந்தாலும் சரி, அந்த விஷயத்தை நம்மவர்கள் மென்மையாக கையாளும் வரையிலும் அந்த விஷயத்திற்கான தீர்வு சரிவரையாக நம்மவர்களுக்கு கிடைக்காது என்ற விஷயத்தை நம்மவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆக வரக்கூடிய காலத்தில் மென்மையாக நடக்கக்கூடிய வாக்கியத்தை வல்லோர் ரஹ்மான் தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.